வார்த்தைகள் ஒருவரை என்ன செய்துவிட முடியும்? எதிராளியின் சிறு சொல் கூட ஒருவரின் இதயத்தை தகர்த்து கோபத்தின் உச்சிக்கே கொண்டு சென்றுவிடும். கவிழ்ந்து கிடக்கும் மனங்களையும் இனிய வார்த்தைகளால் தூக்கிவிட முடியும். ஒருவரின் வளர்ச்சிக்கு நம்பிக்கை என்பது மிக அவசியம். ஏனென்றால் உழைப்பை மட்டும் வைத்து முன்னேற்ற ஏணியில் முன்னேறி செல்ல முடியாது. நம் மீது நாம் வைத்திருப்பது தன்னம்பிக்கை, மற்றவர்கள் வைத்திருப்பது நம்பிக்கை. தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய ஹோபனோபோனோ டெக்னிக், ட்ரெண்டிங் டெக்னிக் தாங்க சொல்ல போறேன். மனம் எப்போதும் ஏதோ ஒன்று நினைத்து கொண்டிருப்பதை சாதாரண மனிதர்களால் தடுக்க முடியாது. வீழ்வதற்கல்ல வாழ்க்கை, வீறு கொண்டு எழுவதற்குத்தான். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல், சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வெள்ளை மனது. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது புஷ்பா ராஜேந்திரன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, வார்த்தைகளோட சக்தியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, வார்த்தைகளால் ஒரு மனுஷனை வீழ்த்தவும் முடியும், கவிழ்ந்து கிடக்கிற மனங்களை தூக்கி நிறுத்தவும் முடியுங்க. அதுக்காகத்தான் என்னதான் நம்ம எச்சரிக்கை உணர்வோடு இருந்தாலும் ஒரு சில சமயங்களில் நம்மளோட நம்பிக்கையை குறையிற மாதிரி நம்மளுக்கே தோணும். ஆனால் நம்மளோட நம்பிக்கை தாங்க நம்மளோட வளர்ச்சிக்கு அவசியமானது. நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வெறும் உழைப்பு மட்டும் நம்மளோட வளர்ச்சிக்கு போதாதுங்க. உழைப்போடு சேர்ந்த நம்பிக்கையும் தான் நம்மளோட ஒரு ஏணியில் தூக்கி விடுறதுக்கு சமமாக இருக்குங்க. அதுக்காகத்தான். என்னம்மா வார்த்தைகளோட மதிப்பை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு நம்பிக்கையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. நம்மளோட நம்பிக்கையை எப்போ இழந்து போகுதோ, பல பிரச்சனைகள்னாலேயோ இல்லை காயங்கள்னாலேயோ எது மூலமாகவோ நம்மளோட நம்பிக்கை இழக்கும்போது வார்த்தைகளோட சக்தியை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. அதுக்காகத்தான் இந்த பதிவு. நம்மளோட மனசு எப்பவுமே கடந்த கால நினைவுகளையோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகளையோ அதை பற்றி நினச்சிட்டே இருக்கிறதுல வல்லமை மிக்கதுங்க. அதை ஞானிகளாலும் சித்தர்களாலும் தான் கையாள முடிஞ்சுது. ஆனால் நம்மனாலையும் முடியும் அப்படிங்கிறத இப்போத்த ட்ரெண்டிங்கில் ஒரு ஹோபனோபோனோ டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது என்னன்னா, அது ஒரு ஈஸியான டெக்னிக் தாங்க. இன்னைக்கு நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, நம்மளோட ஒரு சில நேரத்தில் நம்மளோட எதிரியோ இல்லை நம்மளுக்கு பிடிக்காதவங்களோ சொல்கிற ஒரு சொல் நம்மளுக்கு தாங்கிக்க முடியாததாக இருக்கும். எப்படின்னா, நம்ம இதயத்தையே தகர்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். நம்மளை ஒரு கோபத்தின் உச்சிக்கே கொண்டு செல்கிற மாதிரி இருக்கும். அதை நம்மளால் தாங்கிக்க முடியாது. அது ஒரு அவமானமாக தெரியும். அந்த மாதிரி அது எப்போவோ நடந்திருக்கும். அது இப்போவும் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி பழைய நினைவுகளையோ பிரச்சனைகளையோ நம்மளால் தாங்கிக்க முடியாத நேரத்தில் இந்த டெக்னிக் யூஸ் ஆகும் அப்படின்னு தாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா, பழைய நினைவுகளை நினச்சி நம்மளோட வாழ்க்கையை தொலைக்கிறதுக்கு பதிலாக, நம்மளையும் நாம் தொலைக்கிறதுக்கு பதிலாக, நம்மளோட சிந்தனையும் செயலையும் இந்த வார்த்தைகள் நம்மளை ஒரு நம்பிக்கை ஊற்றதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. நம்ம குழந்தைகளையோ இல்லை ஹஸ்பண்டு அந்த மாதிரி அவங்கள பார்த்து லவ் யூன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம நேசிக்கிறதுக்கு தயக்கப்படுறோம். அதை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். அதைத்தாங்க இப்படி சொல்லியிருந்தேன். கவிழ்ந்து கிடக்கும் மனங்களையும் வார்த்தைகளால் தூக்கி நிறுத்த முடியும். ஒரு மனிதனை வார்த்தைகள் என்ன செய்ய முடியும் அப்படின்னும் சொல்லியிருந்தேங்க. சரிங்க, நாம் அந்த டெக்னிக்கு வந்துடுவோம். அது என்ன அப்படின்னா, டெய்லியும் உங்களை நீங்கள் நேசிக்கணும். ஒரு 4 வார்த்தைகளை சொல்லணும். உங்களை பார்த்து நீங்களே சொல்லணும். ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று கூட சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபார்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இது என்ன, இதுக்குண்டான அர்த்தம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
என்னை மன்னித்து விடு, என்ன திருப்பி கொடு, அதுக்கப்புறம் நன்றி, அதுக்கப்புறம் ஐ லவ் யூ. நம்மளை நாமளே நேசிக்கிறதுக்கு உண்டான ஒரு இதுதாங்க. இதை நீ செஞ்சு பார்த்துருக்கிறியான்னு சொல்லி என்னை நீங்கள் கேட்பீங்க. நான் செஞ்சுட்டு தாங்க இருந்தேன். எனக்கு எப்போ எனக்குள் எம்மேலேயே ஒரு நம்பிக்கை இல்லாமல் போகுதோ அப்போ ஃபஸ்ட்டு நான் செய்யும் போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூச்சமாக தான் இருந்தது. மற்றவங்களை பார்த்து சொல்கிறதுக்கு கூச்சப்படுறோமோ இல்லையோ, நம்மளை பார்க்குறக்கே என்ன இவ்வளோ கூச்சமாக இருக்குது அப்படிங்கிறத அப்போ தாங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதைத்தாங்க திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு, சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல், சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. பயனுடைய சொல்லையே பேசுங்க, பயனில்லா சொல்ல பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. அதாவது வார்த்தைக்கு, ஒரு சொல்லுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகத்தாங்க அப்படி சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி நீங்களும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் அந்த டெக்னிக்கோட பலன் ரொம்ப நல்லா யூஸ் ஆச்சுங்க. அதனால தான் சரி உங்களை யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க இன்னைக்கு இந்த பதிவு. இந்த 4 வார்த்தைகளுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குதுங்க. அதைத்தான் இப்போ ட்ரெண்டிங்காக சொல்லிட்டு வர்றாங்க. நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களோட நம்பிக்கையும் அதிகரிக்கும். நீங்கள் எதுக்காக என்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களாலையும் புரிஞ்சுக்க முடியும், உங்களை நேசிக்கவும் முடியுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.